ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வித் ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மே 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு பார்த்தா மே 3 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம், அதாவது 2020க்கான தீம் என்ன அப்படின்னா, ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஃபேவர் அப்படின்ற ஒரு தீமில் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்ற பிளேஸில் இந்தியாவோட பிளேஸ் என்னங்க? ஸோ இந்தியாவோட பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் 142 அவுட் ஆஃப் 180 கண்ட்ரீஸுங்க. ஓகேங்களா? 180 கண்ட்ரீஸில் அபவுட் 180 கண்ட்ரீஸில் இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 142வது இடத்துல இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 142வது பிளேஸுங்க. ஓகேங்களா? அமௌங் எவ்வளோ கண்ட்ரீஸ் அப்படின்னா 180 கண்ட்ரீஸில் 142வது இடத்த பிடிச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னொரு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி டே. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் எனர்ஜி டே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மே 3 அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைய டேயில் இந்த முக்கியமான டேஸ் இந்த 2 டேஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இன்டர்நேஷ்னல் நிகழ்வு அப்படின்னு பார்த்து சர்வதேச நிகழ்வுன்னு பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸ் 2020 இஸ் ஷெடியூல்டு ஃபார் 18 to 20 அக்டோபர் அட் தி ஹாக், நெதர்லாண்ட்ஸ். ஸோ நெதர்லாந்தில் இருக்க ஹாக் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 2020 வந்து கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா 18 to 20 அக்டோபர். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா நெதர்லாந்தில் எங்கே அப்படின்னா தி ஹாக் அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்குதுங்க. ஸோ 2020க்கான வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் நடக்குது. நெதர்லாந்தில் இருக்க ஹாக்ல நடக்குதுங்க. ஓகேங்களா? இந்த வேர்ல்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மவுண்ட் எவரெஸ்ட் எங்கெங்க இருக்கு? மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்கா? ஹிமாலயாஸில் இருக்கா? ஸோ ஓகே, தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேங்க, ஃபைன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இதனுடைய ஆல்டிடியூடு மெஷர் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நேபாள் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா சைனாவும் நான் என்ன பண்ண போகிறேன், அதனோட ஆல்டிடியூட் நான் ரீமெஷர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸ் சர்வே எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் the country which differs with Nepal over the height of Mount Everest has begun a new survey to measure the altitude of world's highest peak அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ல்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்றது மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ அதை நியூ சர்வே யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரி எடுக்க போகுது அப்படின்னா சைனா தாங்க. ஸோ ஆல்ரெடி யார் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நேபாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2020 இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சைனா வந்து உள்ள நுழையிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சர்வதேச நிகழ்வு, கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது, சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் எவ்வளோங்க? மவுண்ட் எவரெஸ்டோடைய ஹைட் எவ்வளவு? ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. 8848 மீட்டர். ஓகேங்களா? மவுண்ட் எவரெஸ்ட்னுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஆல்டிடியூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க, சரிங்களாங்க? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நேஷ்னல் நியூஸ் தாங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கவர்மெண்ட்ஸ் இ-கவர்னன்ஸ் டெலிவரி ஏஜென்சி has started Olympiads to help students of classes 3 to 12 in rural areas improve their knowledge in mathematics, science, English, Hindi through an online platform. ஸோ ஓகேங்களா? தெரியும், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ-சேவைங்க. ஓகேங்களா? இந்திய கவர்மெண்ட்னுடைய ஒரு இ-சேவை இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, இ-சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது 3ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒலிம்பியாட் எக்ஸாம் பண்ண போகிறாங்க. அந்த சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒலிம்பியாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறதா, அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணணும், அதாவது ரூரல் ஏரியாவில் கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்களின் அவங்களோட அறிவுத்திறனை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த இ-சேவை கவர்மெண்ட்ஸ் இ-கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்களாங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வரைக்கும் அப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வர்றதான். ஸோ என்னென்னதுன்னு பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஓகேங்களா? ஸோ இந்த நாலு செக்டாரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னா யாருங்க? காமன்
காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது இ சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க தான் கனெக்ட் பண்ண போகிறாங்களாங்க. ஓகேங்களா. ஸோ நோக்கம் என்ன, டு இம்ப்ரூவ் தேர் நாலேஜ் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்க, எதனுடைய நோக்கம் கேட்கலாம், எதுலேருந்து எத்தனை வகுப்புகள் அப்படின்னா 3லேருந்து 12வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் சொல்லலாங்க. அடுத்து யார் அப்படின்னா இந்தியாவோட இ கவர்னன்ஸ். ஓகேங்களா, இ கவர்னன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, the government of India has sanctioned 33,300 crores under the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act of 2005 in the financial year of 2020-21 to clear pending dues on for wage expenditure till June. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ஆக்சுவலாக அந்த எம்ஜிஎன்ஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் வந்து 2006 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 33,300 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்களாம். எதுக்கு அப்படின்னா இங்கே இந்த ஸ்கீம் கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஸ்கீம் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க வேஜஸ்க்காகவோ அவங்களுக்கு நிறையா வந்து பெண்டிங் இருக்க போல. ஓகே, அவங்களுக்காக இந்த நிதியை, அந்த தொகையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. பிகாஸ் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இந்த மாதிரி உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து ஒரு சில கொஷின்ஸ் முன்வைக்கிறேன். இந்த எம்ஜிஎன்ஆர்இ இருக்குல்ல, இந்த ஸ்கீமில் எந்த ஸ்டேட்டுங்க அதிக நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கருங்க. ஓகேங்களா. ஸோ சத்தீஸ்கரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கீழே நிறைய நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதிக நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் லேபர்ஸ் எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னா ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மூணாவது தான் உத்தரப்பிரதேசில். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், டக்குன்னு மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம் கீழே அதிக நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், பாப்புலேஷனில் பெருசு உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ அதனால் உத்தரப்பிரதேசில் தான் வந்து அதிக நம்பராக ஒர்க் பண்ணுவாங்க சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் நம்ம டிக் போட்டுருவோம். அந்த ஆன்சரை நம்ம ஷேட் பண்ணிடுவோம். தவறான விஷயம், அதுக்கு ஆன்சர் கிடையாது. இந்த ஸ்கீம் கீழே அதிக நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எந்த ஸ்டேட் அப்படின்னா சத்தீஸ்கரில் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ செகண்டாக தான் ராஜஸ்தான், தேர்டாக தான் அங்கே உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ இந்த சத்தீஸ்கர் 2-3 கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பேஜ் கேஃப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக்ஸ் குப்பையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக ஃபுட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே இந்த சத்தீஸ்கர் தாங்க. ஓகேங்களா. ஓகேவா. சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து. ஓகேவா. இந்த சத்தீஸ்கர் தான் ஃபர்ஸ்ட் கார்பேஜ் கேஃப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது குப்பை பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க உணவு கொடுத்தாங்க, ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொண்டு வந்தாங்க. தென் வந்து சிஜி ஹாட் அப்படின்ற ஒரு ஹோம் டெலிவரி ஆப், அந்த கொரோனா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுல சிஜி ஹாட் அப்படின்ற ஒரு ஹோம் டெலிவரி அப்ளிகேஷனை வந்து இவங்க தாங்க உருவாக்குனாங்க. ஓகேங்களா. தென் வீட்டில் இருந்தபடி அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட அந்த குவாரண்டைன் பீப்புள்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு இது கொண்டு வந்தாங்க, மொபைல் கோடர் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுங்க, சிஜி ஹாட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சத்தீஸ்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. யார்? சத்தீஸ்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க, ரக்ஷா சர்வ் அப்படின்னு ஒன்று. ஓகேங்களா. ரக்ஷா சர்வ் அப்படின்ற ஒரு மொபைல் கோடரும் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா அவங்க தனிமைப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து அவங்களோட பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், தென் அவங்களுடைய உடல் அதை வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தாங்க அந்த மொபைல் கோடர். ஓகேங்களா. ஸோ இது வந்து சத்தீஸ்கர் தாங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சத்தீஸ்கரை பற்றி நம்ம பார்த்த விவரங்கள் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பார்க்குறோமா, அந்த ஸ்டேட் ரிலேட்டாக நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோம், ஓகேங்களா, ரிலேட்டாக என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படித்த மாதிரி இருக்கும், ஜிஎஸும் படித்த மாதிரி இருக்கும், நம்ம ப்ரீவியஸாக படித்ததை கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதுவே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா. ஸோ சத்தீஸ்கரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எம்ஜிஎன்ஆர்இஏஜிஎஸ்ல வந்து அதிக நம்பர் ஆஃப் லேபர்ஸ் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஜி ஹாட் அப்படின்ற ஒரு மொபைல் டெலிவரி, அது ஹோம் டெலிவரி அப்ளிகேஷன் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃபர்ஸ்ட் கார்பேஜ் கேஃப் இன் இந்தியா அப்படின்ற ஒரு வந்து சத்தீஸ்கர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ரக்ஷா சர்வ் அப்படின்ற ஒரு மொபைல் கோடரை குவாரண்டைன் பீப்புளுக்காக இவங்க தான் வந்து முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்.
பர்சன்ஸ் இன் நியூஸ், அதாவது இப்போ முக்கியமான செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன அப்படின்னா, புக் பப்ளிஷ்ட் ஆன் ஒகேஷன் ஆஃப் சென்ச்சுனரி இயர் ஆஃப் கிரேட் ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் பிபி லால். ஒன்றும் இல்லைங்க, அவர் இந்தியா ரீடிஸ்கவர்டு அப்படின்ற ஒரு புக்கை வந்து, அதாவது புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. ஓகேங்களா, ஸோ என்ன புக் அப்படின்னா புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன புக் அது அப்படின்னா இந்தியா ரீடிஸ்கவர்டு அப்படின்ற ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. புக் இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக். இந்த புக் லான்ச் பண்ண ஒரு பேர் என்ன அப்படின்னா, ஓகேங்களா, ப்ரொஃபஸர் பிபி லால் இப்படி தான் லான்ச் பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஒரு ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர். யாருங்களாங்க? ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேங்களா, ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர் தான் இவர் பேர் என்னன்னா பிபி லால். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியா ரீடிஸ்கவர்டு அப்படின்ற ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இன்னொரு புக் ஒன்று வெளில வந்திருக்கு. கிரிஷ் குபேர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவாஜி இன் சவுத் பிளாக், த அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் எ ப்ரௌட் பீப்புள். ஓகேங்களா, ஆஃப் எ ப்ரௌட் பீப்புளுங்க. ஓகேங்களா, ஸோ டைப்பிங் மிஸ்டேக். சிவாஜி இன் சவுத் பிளாக், த அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் எ ப்ரௌட் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்கை லான்ச் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா கிரிஷ் குபேர். ஓகேங்களா, யார் அப்படின்னா கிரிஷ் குபேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிஷ் குபேர் சிவாஜி இன் சவுத் பிளாக் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, த அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி ஆஃப் எ ப்ரவுட் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கிறது அப்படின்னா கிரிஷ் குபேர் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா அரவிந்த் குமார் சர்மா. ஓகேங்களா, அரவிந்த் குமார் சர்மா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MSME இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய புதிய செக்ரட்டரியா செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் தான் அரவிந்த் குமார் சர்மா. ஓகேங்களா, ஸோ நியூ செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய நியூ செக்ரட்டரியாக வந்து யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் குமார் சர்மா அப்படின்றவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நியூ செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸில் ஒரு நியூ செக்ரட்டரியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா கிரீதர் அரன்மேன். ஓகேங்களா, கிரீதர் ஏர்மேனே அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்னுடைய மினிஸ்டர் யாருங்க, கேபினட் மினிஸ்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி அப்படின்றவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மினிஸ்டராக இருக்கார். அதுக்குனுடைய நியூ செக்ரட்டரி யார் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரீதர் ஏர்மேன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நிதின் கட்காரி மினிஸ்டர், இவர் வந்து செக்ரட்டரி. ஓகேங்களா, ஸோ நிதின் கட்காரியை வந்து அவங்க கொடுப்பாங்க ஆப்ஷனில். கண்டிப்பாக நிதின் கட்காரி இருக்கும். நம்ம இதை மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் டக்கு நம்ம போட்டோம். அவன் என்ன கேட்டிருப்பாங்க, மினிஸ்டர் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூ செக்ரட்டரி கேட்டிருப்பாங்க. அப்போ நியூ செக்ரட்டரி அப்படின்னா கிரீதர் ஏர்மேன் தாங்க ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. இதோட ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அடுத்து. ஸோ ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து காஷ்மீர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர், தென் வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு, இந்த ஒரு 4 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த காஷ்மீரில் வந்து குங்குமப்பூ இருக்கு இல்லையா, காஷ்மீர் குங்குமப்பூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா GI டேக், அதாவது அவங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புவிசார் குறியீடு வந்து காஷ்மீரில் விளையிற குங்குமப்பூ கொடுத்துருக்காங்க. காஷ்மீரி சாஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஷ்மீரி சாஃப்ரானுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அக்ரி ப்ரொடியூஸ் ஆஃப் கேரிபியா ஹைலாண்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தட் ரிசீவ்டு த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் ஆஃப் காஷ்மீரி சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ தாங்க அது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, காஷ்மீரி குங்குமப்பூக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ரைஸ் ஆஃப் மணிப்பூர், ஆல்சோ கால் சாக் ஹவ் அப்படின்ற ஒரு பிளாக் ரைஸ், மணிப்பூரில் விளையக்கூடிய அந்த பிளாக் ரைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா சாக் ஹவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கங்க. சரிங்களா, ஸோ அதுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது போக உத்தரப்பிரதேஷ் மாவட்டம் கோராக்பூர் டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோராக்பூர் டெரகோட்டாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா GI டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடலை மிட்டாய்ங்க,
ஓகேவா. ஸோ கடலை மிட்டாய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு கடலை மிட்டாய் சொன்னால் தெரியாது, மல்லாட்டை கேக்குன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். கரெக்டாக. ஸோ அந்த மல்லாட்டை கேக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து மல்லாட்டை கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை மிட்டாய்னு சொன்னால் தெரியாது. ஓகேவா. ஸோ அந்த கடலை மிட்டாய்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர் என்னென்னா கோவில்பட்டிங்க. ஓகேவா. ஸோ கோவில்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய கடலை மிட்டாய்க்கு தாங்க ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, அதாவது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கோவில்பட்டுக்கே பெருமை, நம்ம கோவில்பட்டுக்கு கடலை மிட்டாய் கிடைத்துள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஊரிலும் தனித்தன்மையுடன் தயாராகும் விளைவிக்கப்படும் பொருட்கள் அதன் தரம், பாரம்பரியம், மக்களின் பேராதரவு என்பன கருத்தில் கொண்டு இந்திய அரசால் பெருமையுடன் வழங்கப்படும் அங்கீகாரமே புவிசார் குறியீடுங்க. ஓகேங்களா. புவிசார் குறியீடுனா அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு ஊரிலும் தனித்தன்மையுடன் தயாராகும் அல்லது விளைவிக்க என்பன கருத்தில் கொண்டு இந்திய அரசால் பெருமையுடன் வழங்கப்படும் அங்கீகாரமே புவிசார் குறியீடு. ஓகேங்களா. அதன் பின் அப்பொருட்கள் உற்பத்தியாகும் இடத்தினை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா. ஸோ அது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக. இப்போ நம்மளுக்கு கோவில்பட்டி, இப்போ திண்டுக்கல் அப்படின்னா வைப்பாங்க, மஞ்சள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழனி பஞ்சாமிர்தம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கு வந்து புவிசார் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1999 தாங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ 1999 அந்த புவிசார் குறியீடு அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குங்க. ஓகேங்களா. சென்னையில் இருக்குது. ஸோ இதனோட நியூஸ் செக்ரட்டரி யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் நாளைக்கு வரும்போது நான் உங்களுக்கு அதில் கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். The Kisan Sabha application has been launched by the Central Road Research Institute operating under the Council of Scientific and Industrial Research. The app will help the farmers to connect to the supply chain and freight transportation services. The application will serve as a single point platform for every agricultural entity. The app operates 6 significant modules which consist of mandi dealers, mandi board members, transporters, consumers and service providers and farmers. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக கிசான் சபா அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னா சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒருத்தவங்க தான் லான்ச் பண்ணாங்க. கேட்பாங்க இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேங்களா. ஸோ இது வந்து எது கீழே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே தாங்க இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா. இது கீழே தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா சென்ட்ரல் ரோட் ரிசர்ச். இது என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிசான் சபா. ஓகேங்களா. கிசான் சபா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரே இல்லாமல் அவங்க ஒரே ஃபார்மாக ஈஸியாக அவங்களோட ஒர்க்கை ஈஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தாங்க அது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த ஆப் ஆப்ரேட் 6 சிக்னிஃபிகண்ட் மாடல்ஸ். கேட்பாங்க எத்தனை வந்து சிக்னிஃபிகண்ட் மாடல்ஸ் அப்படின்னா 6 சிக்னிஃபிகண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்தியாஸ் ரேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அக்கார்டிங் டு த ஓப்பன் பட்ஜெட் சர்வே ஆஃப் 2019. ஓப்பன் பட்ஜெட் சர்வே ஆஃப் 2019 வந்து இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா எதில் ரேங்க் அப்படின்னா பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சின்ற விஷயத்தில் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53வது இடத்த பிடிச்சிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதனுடைய முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. ஓகேங்களா. இந்த கொரோனா இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் 53வது இடத்த பிடிச்சிருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் இடம் யார் அப்படின்னா நியூசிலாந்து வந்து இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இனிஷியேட்டிவ் பை த ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் டெல்லி போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயு ரக்ஷா அப்படின்ற ஒரு இது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த போலீஸ்க்காக அவங்கள வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக ஆயு ரக்ஷா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இது யார் அப்படின்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் டெல்லி போலீஸ் அப்படின்ற வந்து அவங்க 2 பேரும் இணைஞ்சு தாங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் இருக்கு இல்லையா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் கீழே தான் அதுக்கு வருது. இவங்க ஒரு ஸ்லாங் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா
கொரோனா சி ஜங் டெல்லி போலீஸ் கி சாங் ஓகேங்களா, டெல்லி போலீஸ் கி சாங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஆயுரக்ஷா அப்படின்னாலே டெல்லி போலீஸும் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஓகேங்களா, அனைத்து இந்திய ஆயுர்வேத கழகம் சொல்லுவாங்களே, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எ நேஷனல் இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ், எ நேஷனல் இ காமர்ஸ் பாரத் மார்க்கெட் ஓகேங்களா, பாரதி மார்க்கெட் அப்படின்றதான் எ நேஷனல் இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதி மார்க்கெட் அப்படின்றதான் அதுக்கு ஆன்சர். சரிங்களா. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க. இது ஆக்சுவலாக வந்து 2021 மென் வேர்ல்ட்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை வந்து இந்தியாவில் தான் நடக்கிறதா இருந்துச்சு ஓகேங்களா, இந்தியாவில் தான் நடக்கிறதா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அதனுடைய ஃபீஸை வந்து அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபீஸை வந்து கட்டலை அவங்க ஓகேங்களா. ஸோ அது அவங்க தவறதுனால இந்தியாவிடமிருந்து அந்த வாய்ப்பு என்ன பண்ணதான் பறிக்கப்பட்டுருச்சுங்க ஓகேங்களா. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. த மென்ஸ் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2021 வில் டேக் பிளேஸ் இன் பெல்கிரேட் இன் சைபீரியா ஓகேங்களா. சைபீரியாவில் தான் நடக்க போகுது இப்போ. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தாங்க இதை ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு பட் ஆனால் வந்து இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே கட்டியிருக்கணும். இப்போ இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால அதை கட்டலை. ஸோ அது கட்டாதனால இந்த பிளேஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு. அதான் டெண்டர் மாதிரி தாங்க இது ஓகேங்களா. ஸோ டெண்டர் முடியாதனால இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பெல்கிரேட் இன் சைபீரியா ஓகேங்களா. சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெல்கிரேட் அப்படின்ற இடம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எந்த வருஷத்துக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2021 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி FIFA 2022க்கான அந்த விஷயத்தை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ண போகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. FIFA 2022 ஓகேங்களா ஃபுட்பால் கேமை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் வந்து இதிலே நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு ஓகேவா. பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, BFI அப்படின்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இது ஒரு அப்ரிவேஷனை கேட்கலாம். B ஃபார் பாக்ஸிங், F ஃபார் ஃபெடரேஷன், I ஃபார் இந்தியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஐபா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நம்ம அப்ரிவேஷனை கூட கேட்க சான்சஸ் இருக்குங்க. பிகாஸ் அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் TNPSசியில் இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத டேரெக்டாக கேட்காம கரண்ட் அஃபேர்ஸை இப்படி தாங்க இன்டெரக்டாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்ரிவேஷன்ஸை பார்த்துக்கோங்க. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். BFI அப்படின்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஐபா அப்படின் போது இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள். தி அதுல்யா மைக்ரோவேவ் ஸ்டெரிலைசர் ஹேஸ் பீன் டெவலப்ட் பை டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல்யா மைக்ரோவேவ் ஸ்டெரிலைசர் ஓகேங்களா. அதுல்யா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்கிறது அப்படின்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓகேங்களா. டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதுக்கு DRDO கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது, டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல்யா அப்படின்ற ஒரு மைக்ரோவேவ் ஸ்டெரிலைசரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த COVID-19 அந்த வைரஸ்னால வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா the sterilizer is used for the disintegration of the COVID-19 virus by using differential heating in the range of 56 degree Celsius to 60 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து அதாவது வேறுபடுத்துறதுக்காக 56 டிகிரிலேருந்து 60 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க அந்த ரேஞ்சஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஒரு அதுல்யா மைக்ரோ ஸ்டெரிலைசர் அப்படிங்கிற விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே யார் லான்ச் பண்ணியது அப்படின்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது யார் கீழே வராங்கன்னா DRDO கீழே வராங்க ஓகேங்களா. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். தென் வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் கொடுக்கணும். நீங்கள் எப்படி GS ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி ஓகேங்களா. ஸோ ஓகே, நீங்கள் மீதி இருக்க கண்டென்ட்ஸ் அந்த மீதி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ
கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறது தான், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கொஷின் கேட்குறாங்க இல்லை 3 கொஷினுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி லம்பாக கேட்டுட்டு இருக்க கொஷினும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் குரூப் 2A 2017 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.